தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 22வது நாள் இன்றாகும். இன்றைய தினம் அனைத்து நிகழ்வுகளும் பண்டாரவளை நகரில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக காலை 9 மணியளவில் பண்டாரவளை நகர் மத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளினை தொடர்ந்து பண்டாரவளி என பெயர் பொறிக்கப்பட்ட செங்கலினை பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கிருந்து ஆலியலூடாக பதுளை நகரை நோக்கி முற்பகல் 11 மணியளவில் சென்றடைவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். பதுளை பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளினை அடுத்து பதுளை என பெயர் பொறிக்கப்பட்ட செங்கலினை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நாங்கள் பசறை வழியாக பிற்பகல் 2 மணியளவில் பிபிலை நகரை சென்றடைவதற்கும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே பண்டாரவளை, பதுளை, பசறை, ஹாலியலை மற்றும் பிப்ளைவால் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புரட்சிகர பயணத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களும் இணைந்து கொள்ள முடியும். உங்களுடைய கிராமங்கள், நகரங்கள், பிரதேசங்களை எங்களுடைய வாகனத்துடனே கடக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய கொடிகளை கையில் ஏந்தி வீதிக்கு இருமருங்கிலும் வருகை தந்து உங்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களையும் வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக பண்டாரவளையிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தினூடாக ஒற்றுமையின் செய்தியை சுமந்து வரும் நினைவு சின்னம் எவ்வாறு இருக்க வேண்டும்? பாடசாலை மாணவர்களின் கற்பனை திறனுக்கோர் சவால். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி A4 பக்கத்தில் உங்கள் வடிவமைப்புகளை வரைந்து ஜூன் 5ஆம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ரான்பூமி வாகன தொடரணி MTV இலக்கம் 45/3 பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2.